ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வசந்தா சமையல் இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி நைட்டை வந்து ஆப்பத்துக்கு ஊற வைக்க போகிறேன். என்னென்ன சேர்க்குறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஆப்பக்கல் புதுசாக வாங்கியிருக்கிறதுனால ஆப்பம் சுடணுன்னு ஒரு ஆசை, அதனால் நான் ஊற வைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பச்சரிசிங்க, 3/4 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து உளுந்து எவ்வளோ சேர்க்குறோன்னா அது நிரம்புற அளவுக்கு உளுந்து சேர்க்குறோம், அவ்வளோதாங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அரைக்கும் போது திருவி போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிடலாங்க. நல்லா ஊறட்டங்க பாருங்கள். இப்போ ஆப்பத்துக்கு ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு. ஆப்பக்கல் புதுக்கல்லுங்க, நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு விளக்கெண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. இரும்பு கல்லுங்க, நாளைக்கு சுட்டு பார்த்தா தெரியும் வருதுன்னு, இல்லைன்னா தோசைக்கல்லில் ஊற்றிட வேண்டியது. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். காலை 8 மணி இந்த அளவுக்கு பொங்கி இருக்கிறது பாருங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை, அப்படியே ஆப்பம் சுட்ட வேண்டியதுதான். ஓகே, வாசனையாக மணக்குது, சூப்பராக வருது. ஆப்பக்கல் இப்படி ஆகிட்டு, புதுக்கல் இல்லைங்க வந்து ஒட்டுதுங்க. இன்னும் 2 நாள் பழகணும். கல் உப்பு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வச்சு பழகணுங்க. அதையும் ஒருத்தர் சுரண்டி எடுத்துட்டு தோசை ஊற்றி காக்காய்க்கு போட்டாச்சு. சுரண்டி எடுத்து ரெண்டாவது நடையும் ட்ரை பண்ணி வரல. ஆமாம், நல்லா தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருங்க, தோசைகள்லேயே சுட்டுட்டேன். ஒருங்க சூப்பராக வந்துடுச்சு. தோசைகள்லேயே ஆப்பம் சுட்டாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் சாப்பிட்லாம் வாங்க. எப்படி இருக்குதுங்க ஆப்பம்? தோசைகள்லேயே ஆப்பம் சுட்டாச்சு. அதுக்கு சட்னி அரைச்சாச்சு. ஆப்பம் தேங்காய் சட்னிங்க, பஞ்சு மாரி வந்திருக்கு. இதேமாரி நான் எப்படி ஊற வச்சு அரைச்சேன்னா அதேமாரி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதேமாரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய்.